கோவையில் 10 வயது சிறுமிக்கு பாலியல் வன்கொடுமை கொடுத்து கொலை செய்த குற்றவாளி கார்த்தி தற்போது சிறை கைதிகள் சிகிச்சை பிரிவுக்கு மாற்றப்பட்டிருக்கிறார். கோவை சிறுமி வன்கொடுமை வழக்கில் சிறை கைதிகள் சிகிச்சை பிரிவிற்கு குற்றவாளி கார்த்தி தற்போது மாற்றப்பட்டிருக்கிறார். கை கால் முறிவு ஏற்பட்ட நிலையில் மாவுக்கட்டு போட்டு சிகிச்சை அவருக்கு அளிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் தற்போது இவர் சிறை கைதிகள் சிகிச்சை பிரிவிற்கு மாற்றப்பட்டிருக்கிறார். கோவை அரசு மருத்துவமனையின் கைதிகள் வார்டுக்கு மாற்றப்பட்டிருக்கிறார் குற்றவாளி கார்த்தி. கார்த்தியை ஜூன் 5ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க இதற்கு முன்னதாக நீதிபதி உத்தரவிட்டிருந்தார். இந்நிலையில் தற்போது சிறை கைதிகள் சிகிச்சை பிரிவிற்கு குற்றவாளி கார்த்தி மாற்றப்பட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் கார்த்திக் வழங்கிட கேட்கலாம். கார்த்திக், தற்போது இவர் சிறை கைதிகள் சிகிச்சை பிரிவிற்கு மாற்றுவதற்கான காரணம் என்ன? முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். தமிழகத்தையே உலுக்கிய 10 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை வழக்கு பாத்தீங்கன்னா அதுல 2 பேர் கைது செய்யப்பட்டிருந்தாங்க. அதுல முதல் குற்றம் சாட்ட நபராக கைது செய்யப்பட்ட கார்த்திக் பாத்தீங்கன்னா போலீசாரிடம் தப்பிக்க முயன்ற போது அவருடைய வலது கை வலது கால் உடைந்தது. இதனால கோவை அரசு மருத்துவமனையில நேற்று தினம் அவர் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டிருந்தார். அவருக்கு அங்கு மாவுக்கட்டு போட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டிருந்தது. இந்த சூழல்ல அவரை வருகின்ற ஜூன் 5ஆம் தேதி வரைக்கும் நீதிமன்ற காவலில் வைக்க நீதிபதி உத்தரவு பிறப்பித்தார். இதனை அடுத்து அவருக்கு சிகிச்சை முடித்து தற்போது அவரை அரசு மருத்துவமனை வளாகத்தில் இருக்கக்கூடிய சிறை கைதிகளுக்கு என சிகிச்சை அளிக்கக்கூடிய 24 மணி நேரமும் துப்பாக்கி ஏந்திய போலீசார் பாதுகாப்பு பணியில் அமர்த்திருக்கக்கூடிய அந்த வார்டுக்கு அவர் மாற்றப்பட்டிருக்கிறார். அங்கு அவருக்கு போதுமான சிகிச்சை வழங்கிய பிறகு அவர் கோவை மத்திய சிறைக்கு மாற்றப்படுவார் என அதிகாரி தரப்புல தகவல் கொடுத்திருக்காங்க. வேற ஏதாவது சிகிச்சைக்கோ வேற பிரச்சனை ஏற்பட்டால் அவருக்கு உடனடியாக சிகிச்சை வழங்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருப்பதால் அவரை சிறை கைதிகள் இருக்கக்கூடிய அந்த வார்டுக்கு மாற்றப்பட்டிருப்பது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இந்த வழக்கு போக்சோ நீதிமன்றத்தில் நடைபெற்று வருவதனால போலீசார் வரக்கூடிய நாட்கள்ல அவரிடம் அவரை காவலில் எடுத்து வாக்குமூலம் வாங்குவதற்கான பணிகள்ல காவல்துறை ஈடுபடுவார்கள் என முதற்கட்ட தகவல்கள் வெளியாகி இருக்கு. விவரங்களுக்கு நன்றி கார்த்திக். கோவை சிறுமி வன்கொடுமை வழக்கில் குற்றவாளி கார்த்திக் தற்போது சிறை கைதிகள் சிகிச்சை பிரிவிற்கு மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்த்தோம். 1,28,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advtthanditv@dttv.in.